தனி மனித பகை குடும்ப பகையாக மாறி குடும்ப பகை அரசியல் பகையாக தோற்றம் அளிக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் ஊற்றி மூடுற மாதிரி, யானை தலையில் மண்ணெல்லாம் போட்டுக்கிற மாதிரி, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பாமக கொல்லி வச்சுட்ருக்காங்க. தினம் கொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட வாக்கு வங்கி கடந்த காலம் 4% வாக்கு வங்கி இந்த இப்போ சதிஞ்சிருக்கும். அப்பாவுக்கும் மகனும் ஈக்குவலாலாம் பிரியல, வாக்கு வங்கியே வெளியில் போயிடுச்சு. கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிடுச்சு. எங்கள் தலைவனின் முகமும் எங்கள் தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். அப்பா மகன் சண்டை நடுத்தரில் வந்து சந்திச்சிருக்குது. அரசியல் பேசினா அரசியல் பேசணும், இல்லை குடும்பத்தை பற்றி பேசினா குடும்பத்தை பற்றி பேசணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எதுக்கு டாக்டர் ராமதாஸ் பேசுகிறார்? மகன் எங்கே தப்பு பண்ணான்னு அதை சொல்லுங்கள். அதை விட்டு நான் சரியாக வளர்க்கல, துரோகம், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் பேரை வச்சக்கூடாதுன்றதெல்லாம் வந்து புலம்பலாக இருக்குது. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்குறேன். வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறான். செயல் தலைவராக மகளை தான் போடுறாரு, ஸ்ரீகாந்தியை. ஏன் ஜீகமணியை போட வேண்டியது? அப்போ அப்பட்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கத்தக்க குடும்ப அரசியலை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ராமதாஸ், நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். வெறும் ஜாதி கட்சியாக மட்டும் நான் பாமகவை பார்க்கல. நிச்சயமாக வந்து மற்ற ஆதிக்க ஜாதிகளோட கட்சி மாதிரி பாமகவை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. ஆனால் தன் குடும்பத்தோட சுயநலத்துக்கு ராமதாஸ் பயன்படுத்த ஆரம்பித்தார். என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனையா, சித்தாந்த பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கும் பிள்ளைக்கும்? ராமதாஸோட அன்புமணி ஓரளவுக்கு பெட்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆன்டி தலித் பாலிடிக்ஸாக அன்புமணி பேசலை, ராமதாஸ் தான் பேசினார். ஒரு கட்டத்தில் அன்புமணி அந்த பாதையிலேருந்து விலகி எல்லோருக்குமான கட்சியாக மாற்றணும்னு அதை முயற்சித்தார். அஃப்கோர்ஸ் வன்னியர்களுக்கான ப்ரிடாமினன்ஸ் இருந்தாலும் ஆன்டி தலித் ரெட்ரிக்கை வந்து ஆன்டி தலித் டாக்ஸ், ஆன்டி தலித் பாலிடிக்ஸை ராமதாஸ் தான் முன்னெடுத்தார், அன்புமணி முன்னெடுத்தார் நான் சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு பிறகு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் சொல்லலையே. இப்போ போய் சிபிஐ விசாரணை விரைவுபடுத்தணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. வெரி குட். அப்போ இத்தனை நாள் அந்த கோரிக்கையை வைக்காமல் இருந்தீங்க? மகன் பாசம் கடுத்ததா? போன டிசம்பர்லேருந்து ஓராண்டாக ராமதாஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கான்க்ரீட்டாக இதுதான் குற்றச்சாட்டு, மகன் மேலே ஏதாவது ஒரு சார்ஜ் வச்சாரா? அப்போ இது வரைக்கும் நீ வைக்கல, மேம்போக்கா பூசி மொழிகிறீங்க. என்ன சார் பிரச்சனை உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும்? அதை சொல்லுங்கள் சார். அது அந்த இஷ்யூக்கே போகாமல் அவன் ஏமாற்றிட்டான், பக் வச்சுட்டான், அது வச்சுட்டான், இதை வச்சுட்டான். அதிமுகவோட போனோம், அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ் என்ன. ஆனால் என் மகனும் மருமகளும் வந்து ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சின்னு அழுதாங்க. பிஜேபியோட போகலன்னா நீயே எனக்கு கொல்லி வச்சுடு அப்படின்னு மகன் சொன்னான். ஏன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு. ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? என்ன வார்த்தையை சொன்ன மகனை நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. இதில் என்ன அரசியல் இருக்கு? இது அவலமா இல்லை இது? அவன் நான் எப்பொழுது டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை அப்பாக்கும் மகனுங்க இருக்க பிரச்சனை. அந்த பிரச்சனையை பாமகவோட பிரச்சனையாக மாற்றினது யார்? அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றினது யார்? அந்த பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றினது யார்? அருவருப்பா இல்லையா இது? இவ்வளவு நாள் மற்றவங்களுக்கு எதிராக போராடுவாங்க, இப்போ அப்பா மகனுக்கு எதிராகவே போராடி சண்டை போட்டு. ஆமாம், அவங்கள பலி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு அப்பா மகனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த 2 தரப்புலையும் இவங்க சார்பாக நின்றவங்களில் பல பேர் பலிகடாக்கப்படுவார்கள். ஒன்று 35-36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர், எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன் நான். அப்பாவையும் மகனையும் 3 அணி சேர்த்துக்கலான்னு என்ன பண்ணுவீங்க? திமுக வேணான்னு சொல்லிடுது, ஏடிஎம்கே இல்லைங்க வேணான்னு சொல்லிடுது. விஜய் தரப்பும் பெருசாக ஆர்வம் கட்டலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? It's a suicide.
நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருந்த கட்சி, ஒரு மூன்றாம் மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு கட்சியான பாமக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் என்கிட்ட தான் கட்சி இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் என்னதான் வந்து அறிவிச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி நான் தான் தலைவர், நான் தான் வந்து கூட்டணியிலேருந்து எல்லா முடிவும் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் பேசுகிறார். அதெல்லாம் தாண்டி ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பையனை சரியாக வளர்க்கலை, நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக மேடையில் பேசுகிறாரு. இந்த ஒரு விஷயங்கள் எப்படி பார்க்குறது? ஆமாம், அப்பா மகன் சண்டை நடுத்தரில் வந்து சந்திச்சிருக்குது. அரசியல் பேசினா அரசியல் பேசணும், இல்லை குடும்பத்தை பற்றி பேசினா குடும்பத்தை பற்றி பேசணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எதுக்கு டாக்டர் ராமதாஸ் பேசுகிறாரு? மகன் எங்கே தப்பு பண்ணான்னு அதை சொல்லுங்கள். அதை விட்டு நான் சரியாக வளர்க்கல, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் பேரை வச்சக்கூடாதுன்றதெல்லாம் வந்து புலம்பலாக இருக்குது. ஒரு குடும்ப சண்டையை நடுத்தரில் வச்சு அவர் மகனை வந்து மகனோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை சொல்லுங்கள். இஷ்யூவை சொல்லாமல் நீங்கள் மகனை நான் வளர்க்கலை அப்படின்றீங்க, சரியாக வளர்க்கலைன்றீங்க. நான் பண்ண ஒரே தப்பு மகனை வந்து எம்பி ஆக்குனது, மந்திரி ஆக்குனது. மகன் மேலே வந்து போலீஸில் போய் இவர் சொல்லி இவங்க ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. என்னது இதெல்லாம்? அதாவது தனி மனித பகை குடும்ப பகையாக மாறி குடும்ப பகை அரசியல் பகையாக தோற்றம் அளிக்குது. அடிப்படையில் பிரச்சனை அப்பாக்கும் பிள்ளைக்கும் பிரிச்சுக்கிறதுல, அவ்வளோதான். எதை பிரிச்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். 24 மக்களவைத் தேர்தலின் பொழுது வர வேண்டியது வந்தது. அது கடந்த காலங்களில் ஒரு ஃபார்முலா படி ராமதாஸ் பிரித்தார். இந்த முறை அது அன்புமணி கண்ட்ரோலில் இருந்ததால் பிரிய வேண்டிய ஃபார்முலா படி பிரியாமல் போனதோட விளைவு இன்றைக்கி அப்பா மகன் சண்டை நடுத்தரில் வந்து நிற்குது. இவ்வளோதான், வெரி சிம்பிள். நான் அரசியலுக்கு வரும்போது 1988, 89 என் குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் சவுக்கால கட்டி அடிங்க, மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால கட்டி அடிங்கன்னாரு. இன்றைக்கி மகனோட குடைச்சல் தாங்காமல் தனி ஆவர்த்தனம் பண்ணும்போது துணைக்கு யாரை கூட்டின்னு வர்றாருன்னா மகளை தான் கூப்பிட்டு வர்றாரு. செயல் தலைவராக மகளை தான் போடுறாரு, ஸ்ரீகாந்தியை. ஏன் ஜீகமணியை போட வேண்டியது? அப்போ அப்பட்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கத்தக்க குடும்ப அரசியலை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ராமதாஸ் மகனுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவும் அரசியல் ஏதாவது இருக்கா? நான் கேட்குறேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. போன டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த கதை ஓடுது, இந்த நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குது. வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டு. இன்ன வரைக்கும் இந்த ஒரு வருஷம் ஆகுது. என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனையா, சித்தாந்த பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கும் பிள்ளைக்கும்? நான் மகனை சரியாக வளர்க்கலன்னு அழுவுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், அபத்தமானது. அவர் முதியவர், அவர் அழுவதை பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. அரசியல் தலைவர் அதெல்லாம் ஓகேங்க, ஆனால் அது கிடையாது. அதை வச்சு பிரச்சனை எடப்பட முடியாது. சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை இருக்குது. பெரும்பாலான குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. பிள்ளைய நினச்சி அப்பா அழுவுறதும், அப்பனை நினச்சி புள்ள அழுவுறதும், அப்பனை நினச்சி புள்ள அழுகுற குடும்பமும் இருக்குது. அப்போ 90 வயசில் கூட திருந்தாமல், அப்போ 90 வயசு திருந்தாமல் பிள்ளைங்க ஒழுங்காக இருந்து அப்பனோட இம்சை தாங்காமல் அழுகிற குடும்பங்களும் இருக்குது. அதுதான் இப்போ இந்த பிரச்சனை. இவங்க 2 பேர் பிரச்சனையால் வன்னியர் சமூகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ என்னங்க நஷ்டம்? அதை சொல்லுங்களேன். வன்னியர்களோட நலனுக்காக ஆரம்பித்த கட்சி வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவாக உருவெடுத்தது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ராமதாஸோட முயற்சியால் இடஒதுக்கீடு கிடைத்தது. வன்னியர்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குள்ளேயும் கிடைச்சிது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்கள கிள்ளிக்கிரியாக நினைக்காம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரியெல்லாம் வச்சு அழகு பார்க்குறதுக்கும் இஷ்டம் போல் அவங்கள பதவியிலேருந்து நீக்காமல் இருக்கிறதுக்கும் ராமதாஸோட அந்த அரசியல், வன்னியர் அரசியல் ஒரு காரணமாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இணையானவர்களாகத்தான் அவங்க பல இடங்களில் இருக்காங்க. வெறும் ஜாதி கட்சியாக மட்டும் நான் பாமகவை பார்க்கல. நிச்சயமாக வந்து மற்ற ஆதிக்க ஜாதிகளோட கட்சி மாதிரி பாமகவை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. ஆனால் தன் குடும்பத்தோட சுயநலத்துக்கு ராமதாஸ் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவரால் அந்த சமூகத்துக்கு நன்மை கிடைத்தது, நான் மறுக்கவில்லை. கடந்த 40 ஆண்டுகளில் வந்து ராமதாஸோட பெருமுயற்சியால் கல்வியில் பலாயிரக்கணக்கான வன்னியர் இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைச்சது. சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணால் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆனால், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆனால், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் வேலைக்கு போனால், இன்ஜினியர் ஆனால், டாக்டர் ஆனால், வக்கீல் ஆனால், எல்லா கட்சிகள்லையும் வன்னியர்களுக்கு ஒரு உரிய பிரதிநிதித்துவமும், பெரிய கட்சிகளில் கருணாநிதி, ஜெயலலிதா உட்பட வன்னியர்களை வந்து அமைச்சரவையில் உரிய இடம் கொடுத்து வைக்கணுன்ற அந்த ஒரு நிர்பந்தத்தையும் ராமதாஸோட அரசியல் ஏற்படுத்தியது. அத்தனையும் உண்மை, மறுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ராமதாஸ் தடம் புரண்டு 2013 தலித்துகளுக்கு எதிரான ஒரு அனைத்து சாதி கூட்டமைப்பை, தலித் அல்லாத கூட்டமைப்பு என்கின்ற அப்பட்டமான சாதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்.
அன்றைக்கு அவர் மிகப்பெரிய அளவில் வரலாற்று பிழையை செய்தார், தடம் புரண்டார், அதன் பிறகு அவரோட அரசியல்ன்றது இறங்குமுகமா தானே இருக்கு. அப்பட்டமான சாதி அரசியலை கையில் எடுத்தார். அதில் ராமதாஸை விட அன்புமணி ஓரளவுக்கு பெட்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆன்டி தலித் பாலிடிக்ஸாக அன்புமணி பேசலை, ராமதாஸ் தான் பேசினார். ஒரு கட்டத்தில் அன்புமணி அந்த பாதையிலேருந்து விலகி எல்லோருக்குமான கட்சியாக மாற்றணும்னு அதை முயற்சித்தார். அஃப்கோர்ஸ் வன்னியர்களுக்கான ப்ரிடாமினன்ஸ் இருந்தாலும் ஆன்டி தலித் ரெட்ரிக்கை வந்து ஆன்டி தலித் டாக்ஸ், ஆன்டி தலித் பாலிடிக்ஸை ராமதாஸ் தான் முன்னெடுத்தார், அன்புமணி முன்னெடுத்தார் நான் சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு பிறகு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் சொல்லலையே. ஏன் நிழல் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை ராமதாஸ்? தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே பேசுறாங்க. சிபிஐ விஷயம் எல்லாம் case என்னதான் பேசுறாங்க. சார் உங்க தான் மகனுக்கு எதிராக சிபிஐ விசாரணை முடுக்கிவிடப்படணும்னா இத்தனை நாளைக்கு அந்த கோரிக்கை வைக்காம இருந்தது மூலம் நீங்கள் வந்து குற்றத்தை மறைத்த பாவத்திற்கு ஆளாகிறீர்கள். இப்போ போய் சிபிஐ விசாரணை விரைவுபடுத்தணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. வெரி குட். அப்போ இத்தனை நாள் அந்த கோரிக்கையை வைக்காமல் இருந்தீங்க, மகன் பாசம் தடுத்ததா? 20 ஆண்டுகள். ஆமாம். அப்போ குற்றத்தை மறைக்கிற வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. குற்றத்தை செஞ்சதை விட பெரிய தப்பு குற்றத்தை மறைப்பதும் குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பதும். டெல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, மகன் வந்து போலி தஸ்தாவேஜுகளை ஆவணங்களை தயாரித்து எலெக்ஷன் கமிஷனில் காண்பித்து அவனுடைய தலைமையிலான பாமகவுக்கு அங்கீகாரம் வாங்கிவிட்டான், அதனால் வந்து மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மகனுக்கு எதிராக டெல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. என்னங்க இதெல்லாம்? இதோட உச்சகட்டம் நேற்று அழுகுறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் பெரியவர் அழுவதை பார்த்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் மறுக்கல. பட் அதெல்லாம் அரசியல். நாளைக்கு அன்புமணி மனைவியும் அழுகுறாங்கன்னா அப்படியே உங்கள் சிம்பத்தியெல்லாம் இடம் பெயர்ந்துருமா? அழுவுறதுலாம் என்னங்க கதை இதெல்லாம்? நான் கேட்குறேன். கான்ஃப்ளிக்ட்ல முதல் பேட்டில இருந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியும் ஒரு மனைவியும் காலை பிடிச்சு அழுதாங்க அவர் சொன்னார்ல. சொன்னார். இல்லைன்னா நான் வந்து அண்ணா தூக்கு திமுகவோட மாட்டி தான் செத்துருவேன் போனோம். அப்படின்ற மாதிரி விஷயம். இல்லை அண்ணா திமுகவோட போனோம், அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு. ஆனால் என் மகனும் மருமகளும் வந்து ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சின்னு அழுதாங்க. பிஜேபியோட போகலன்னா நீயே எனக்கு கொல்லி வச்சுடு அப்படின்னு மகன் சொன்னான். ஏன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு. ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? என்ன அதே வார்த்தை சிபிஐ கேஸ்ல மகனை நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. முதல்ல என்ன வார்த்தை சொன்னார்? மகனும் மருமகளும் தலா ஒரு காலை பிடிச்சிட்டு அழும்போது ஏடிஎம்கேயோட கூட்டணி போனால் நீ எனக்கு கொல்லி வச்சிரு, சிபிஐ என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருன்னாரு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நான் இதுக்கு மேலே கூட சொல்ல விரும்பலை. இதில் என்ன அரசியல் இருக்குது? அவலமாக இல்லை இது. இதையே நம்ம பேசுகிறோம், இதையே மீடியா பேசுகிறோம். பல கோடி மக்கள் வந்து நம்ம இவங்க 2 பேரும் நம்பி சரி ஓகே இவங்க நம்மளுக்கான பிரச்சனை வந்தா நிற்பாங்கன்னு சொல்லி நம்பி இருந்த மக்கள் இப்போ இவங்க 2 பேரும் பண்றதை பார்த்து என்ன யோசிப்பாங்க? அப்போ இவ்வளவு நாளா வந்து உங்க 2 பேருக்காக மட்டும் ஆமாம், இது வரைக்கும் தான் சுயநல அரசியல் தான் அவர் நடத்தியிருக்காரு. மகனோட பிரச்சனை வந்து நீங்கள் வந்து நடுத்தருக்கு வரீங்க. உங்கள் தரப்பில் உங்கள் அணியில் இருக்கக்கூடிய உங்கள் அணிக்கு வந்து நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்கள் மகளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இதில் என்ன, யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இந்த அப்பா மகன் சண்டையில் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை தீரும் அல்லது சமரசம் ஏற்படும். அப்போ சொத்து வந்து யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அப்பா திமுகவோட போவார், மகன் அண்ணா திமுகவோட போவார். யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும். கீழே இருக்க மக்கள் கஞ்சுக்கும் கூழுக்கும் பாதிக்கப்படுற கடைநிலை பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இவ்வளவு நாள் மற்றவங்களுக்கு எதிராக போராடுவாங்க, இப்போ அப்பா மகனுக்கு எதிராகவே போராடிட்டு சண்டை போட்டு ஆமாம், அவங்கள பலி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு அப்பா மகனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த 2 தரப்புலையும் இவங்க சார்பாக நின்றவங்களில் பல பேர் பலிகடாக்கப்படுவார்கள். குறிப்பா ஓபிஎஸ் சிபிஎஸ் விஷயத்துல அப்படி மாட்டின பல பேர் இருந்தோம்னா பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மாறி போயிருந்தாங்க. ஆமாங்க, நாளைக்கு ஈடியை வச்சு நோண்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிச்சுக்குன்னு ஓடுவாங்க. 2 தரப்புலையும் இருக்கவங்க பிச்சுக்குன்னு ஓடுவான். அவர்களே காட்டி கொடுப்பார்கள். அரசியலே இல்லாமல் ஒரு தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த ஓராண்டா தினம் மகனுக்கு எதிராக புகார் சொல்கிறத தவிர அவருக்கு வேறு வேலையே இல்லை. என்னங்க அது? உங்கள் மகனுங்க, மகனாக கூட இருக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு தனிநபருக்கு எதிராக 24 மணி நேரமும் விமர்சனம் செய்வது, விஷம் கக்குவது தான் உங்கள் வேலைன்னா அது என்ன அரசியல்? பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப என்னது பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் மகன் இல்லைன்னு ஆயிடுவாரா? அன்புமணியோட ஐடென்டி கார்டே ராமதாஸ் அவர்கள். நீங்கள் தானுங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி, நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் உங்கள் மகன். அன்புமணி பின்னால் யார் பேரை போட்டுப்பார்? உங்கள் அப்பா பேரை தான் போட்டுப்பார். வேறு யார் பேரே போட்டால் அசிங்கமாக இருக்காது அது? அது உங்கள் மகனை நீங்களே உந்தி தள்ளுறீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது சார், நான் மறுக்கல சார். ஆனால் அது உங்கள் பிரச்சனை. அதை பாமக பிரச்சனையாக ஏன் மாற்றுறீங்க? பொது பிரச்சனையா, தமிழ்நாட்டோட பிரச்சனையாக ஏன் மாற்றுறீங்க? அரசியல் பிரச்சனையாக ஏன் மாற்றுறீங்க? டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை அப்பாக்கும் மகனுங்க இருக்க பிரச்சனை. அந்த பிரச்சனையை பாமகவோட பிரச்சனையாக மாற்றினது யார்? அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றினது யார்? அந்த பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றினது யார்? அருவருப்பா இல்லையா அது?
இப்போ ஒருவேளை பாஜகவோட அன்புமணி சேர்ந்து நிற்கிறது தான் பிரச்சனையான ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஏன் இவர் பிஜேபியோட போனதே இல்லையா ராமதாஸ்? 2014 பிஜேபியோட இருந்து தான் தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சாரு. 2019 கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டு, அருவருக்கத்தக்க வார்த்தையால் திட்டிட்டு போய் 3ஆவது நாள் பிஜேபியோட சேர்ந்து ராமதாஸை கட்டி பிடிச்சிட்டு நின்னாரு. 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்போது அங்கே மேடையில் ஒன்றா தான் தோன்றினார். 2024 பிஜேபி கூட்டணி. கடந்த 4 தேர்தலில் பிஜேபியோட தான் ராமதாஸ் பயணிக்கிறார். இப்போ என்ன புதுசாக ஆர்எஸ்எஸ் ஞானம் வந்துச்சு உங்களுக்கு? அப்படியே நான் கேட்குறேன். அவருடைய மகள் திருமதி ஸ்ரீமதி காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அடிமைன்றாங்க. உங்கள் கட்சியே அடிமை தானே மேடம்? அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ்க்கு நீங்களும் அடிமையாக தானே மேடம் இருக்கீங்க? அப்புறம் என்ன? நீங்கள் 2014, 2019, 2021, 2024 நீங்கள் 4 தேர்தலையும் பிஜேபிக்கு அடிமையாக தானே மேடம் இருந்தீங்க. இப்போ என்ன புதுசாக உங்களுக்கு தம்பி மேலே கோபம் ஒத்துக்கிட்டு வருது? இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் பேசினா கூட இவங்க மொத்தமாக வன்னியர் வாக்குகளை, பாமக வாக்குகளை ஏமாத்துறாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து. ஆனால் அந்த மக்கள் முடிச்சுப்பாங்களே. ஏன்னா இப்போ மக்கள் முடிச்சுக்கிட்டா நல்லதுங்க. இவர்களை மக்கள் 2 பேரையும் அப்பாவையும் மகனையும் நான் சொல்கிறேங்க மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இதை விட கேவலமாக ஒரு அரசியல் போக முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி போன டிசம்பர்லேருந்து ஓராண்டாக ராமதாஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கான்கிரீட்டாக இதுதான் குற்றச்சார்ஜ் மகன் மேலே ஏதாவது ஒரு சார்ஜ் வச்சாரா? அப்போ இது வரைக்கும் நீ மேம்போக்கா பூசி மொழிகிறீங்க. என்ன சார் பிரச்சனை உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும்? அதை சொல்லுங்கள் சார். அந்த இஷ்யூக்கே போகாமல் அவன் ஏமாத்திட்டான், பக் வச்சுட்டான், அது வச்சுட்டான், இதை வச்சுட்டான். அப்புறம் அந்த சுசிலா ஃபோட்டோ வெளில வந்தது இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் வந்து என்னங்க இதெல்லாம்? எல்லா அவலங்களையும் உங்கள் மகன் தானே உங்களுக்கு எதிரான அவலங்களை கொண்டு வந்தார். உங்களுக்கு எதிரான உங்கள் தனி மனித விவகாரங்களை உங்களை எதிர்க்கிற விசிகாவோ அல்லது மற்ற கட்சிகளோ உங்களோட தனி மனித விஷயங்களை வெளியில கொண்டு வரல. மற்ற கட்சிகள் நாகரிகம் காக்குது இந்த விஷயத்துல. ராமதாஸுக்குரிய வயதின் காரணமாக இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர், வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் குலசாமி தான் அவர், சந்தேகமே இல்லை. அவருக்கு எதிரான பல எதிர்மறையான செய்திகளை அது உண்மையாக பொய்யாலாம் ஆராய வேண்டிய அவசியம் நம்ம கிடையவும் கிடையாது. உண்மையாகவும் இருக்கட்டும் பொய்யாகவும் இருக்கட்டும், எதிர்மறையான விமர்சனங்களை, தகவல்களை, தனி மனித ஹைலி பர்சனல் மேட்டர்ஸ், அந்தரங்க விஷயங்களை நடுத்தருவில் கொண்டு வந்து வச்சது யார்? எதிர்கட்சிக்காரனா வச்சான்? திமுககாரன் வச்சானா? விசிகாரன் வச்சானா? காங்கிரஸ் வச்சுதா? எந்த கட்சிக்கு உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவங்க அவங்க வச்சாங்களா? வைக்கலையே. கூட இருக்கவங்களே வைக்கிறான்ல. அவனெல்லாம் பின்னாலேருந்து அவர்களெல்லாம் பின்னாலேருந்து இயக்குவது யார்? உங்களுடன் இருந்தவர்கள் தானே இந்த அந்தரங்க விஷயங்களை வெளியில் போட்டு உடைச்சாங்க. தொடர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் பல லட்சம் கோடிக்கணக்கில் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் வாக்கு வங்கியை சூறையாடிட்டு இருக்குன்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா? அந்த மக்கள் வெதும்பி நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத அவ்வளோதான். நீங்கள் இந்த சண்டை அளவு கடந்து போய் அப்பா மகன் சண்டை நடுத்தரில் சந்தி சிரிச்சு திமுகவோ திமுகவோ கூட பிஜேபி பாமகவை விமர்சிக்காத அளவுக்கு, எதிர் தரப்பான விசிகா கூட விமர்சிக்காத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அவலங்களை, அந்தரங்க விஷயங்களை நடுத்தரில் கொண்டு வந்து வச்சது யார்? ராமதாஸ் கூடயே இருக்கவங்க தான். ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை விசிகா கூட இருக்கும் பண்ணது கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். ராமதாஸுக்கு எதிரான கீழ்த்தரமான அவலமான அருவருக்கத்தக்க அரசியலை விசிகா பண்ணலை, கம்யூனிஸ்டுகள் பண்ணல, காங்கிரஸ் பண்ணலை, திமுக திமுக பண்ணல. எல்லாருக்கும் ராமதாஸ் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அந்த வயதின் காரணமாக அந்த பாதை ரெண்டுமே என்னதான் இருந்தாலும் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர். அவருக்குரிய மரியாதையை நாம் என்றும் கொடுப்போம். கல்வி கற்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ராமதாஸ். அந்தரங்க விஷயங்களை நடுத்தரில் கொண்டு வந்து வச்சது யார் வச்சா? எதிர்கட்சிக்காரன் வச்சானா? விசிகா வச்சதா? இல்லை சனாதனிகள் வச்சாங்களா? யார் வச்சாங்க? உங்கள் கூட இருக்கவனே தானே வச்சான். இப்போ ஒரு பேரன் பேசுறாரு நேற்று அன்புமணிக்கு எதிராக, நாங்கள் ஊழல் பண்ண வந்தோமா இல்லை பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு எதிராக பேசுறாரு. இதில் அதே அந்த பொதுக்குழு செயற்குழுல அதாங்க ஃப்ரீ ஃபார் ஆளுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக, மகனுக்கு எதிராக திருப்பி விட்ருக்காரு. வேறு கொள்கையே கிடையாது அவங்களுக்கு. பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அது தெரியுமா? அது ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன தீர்மானங்கள் இருக்கும், அல்லது கோரிக்கை தீர்மானங்களாக இருக்கும். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள். கண்டன தீர்மானம் கடந்த அரசியல் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு அரசியல் தானே. நிழல் நிதி அறிக்கை ஆகட்டும், ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் பண்ணாருங்க அவரு.
நிழல் பட்ஜெட்டு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாருங்க. விவசாய சார்ந்த பிரச்சனைகளுக்கு டீப் த ரூட் வந்து அனலைஸ் பண்றவங்க, நதிநீர் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் பல விஷயங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா இறங்கி அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துன்ற அளவுக்கு டீட்டெயிலா கொடுத்துருந்த ஒரு கட்சி, ஒரு குடும்ப அரசியல் அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி கலைஞ்சு போறதுன்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு தான், வருத்தம் தான். இந்த கட்சி பலவீனம் அடைவது நல்லதில்லை தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்ற ஜாதி கட்சி மாதிரி பாமகவை எண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. ராமதாஸ் கிடைச்ச மந்திரி பதவியுமே தலித் அவர் கொடுத்தாருங்க. அவர் ஒரு கட்டத்தில் தியாக தீபமாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு மந்திரி பதவி 98 14 மாதம் ஜெயலலிதா ஒரு ஓட்டில் கவுத்த அந்த முதல் மந்திரி சபையில், வாஜ்பாய் மந்திரி சபையில் சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் அன்புமணிக்கு அப்போ இல்லை, அப்போ வந்து தலித் எழில்மலைக்கு வாங்கி கொடுத்தது அவங்க ஜெயலலிதா தான் அப்போ ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஆர் வேலு, ஏகே மூர்த்தின்னு சொல்லிட்டு பல முக்கியமான அமைச்சர்கள் அப்போ வந்து தன் மகன் அவர் ஆக்கலை. அதுக்கப்புறமா அன்புமணி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த எல்லாமே நடக்குது. அவரும் வந்து உட்காரல. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ஊற்றி மூடுற மாதிரி, யானை தலையில் மண்ணெல்லாம் போட்டுக்கிற மாதிரி, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பாமகவுக்கு கொள்ளி வச்சுட்டு இருக்காங்க. தினம் கொள்ளி வைக்கிறாங்க. அந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் கூட டீட்டெயிலாக பேச மாட்டாங்க. இத்தனை ப்ரெஸ் மீட் மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நான் கூட்டணி வைப்பேன், இல்லை அதை என்ஹான்ஸ் பண்ணுற அறிவிக்கிறவங்க தான் கூட்டணின்ற மனுஷங்களும் சொல்ல மாட்டாங்க. கூட்டணி முடிவை நான் தான் எடுப்பேன்றதை மட்டும் தான் திருப்பி சொல்கிறேன். அதெல்லாம் டைலாக், வெறும் கேஸ் பலூன். சும்மா ஜும்லான்னு வரல அமித்ஷா, சும்மா நாடகம். அதெல்லாம் முழுக்க நாடகம். கட்சி இன்று முழுவதும் அம்பலப்பட்டு நிற்கிறது. பாமக ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், போட மாட்டான். ஆல்ரெடி கணிசமான வாக்குகள் விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்போது நேற்று அவர்கள் ஐயா ராமதாஸ் அவரோட பேச்சு விஜயை நோக்கி அவர் நகர்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை விஜய் நோக்கி நகர்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது தெரியலங்க. அவர் எந்த பக்கம் வேணால் போவாருங்க. அவர் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காமிச்சு வண்டியை நேராக விடுறவர். அவர் என்ன வேணால் பண்ணுவார். திருமாவளவன் 10 வருஷத்துக்கு அவருக்கு கொடுத்த பட்டம் அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ். அவர் என்ன வேணால் பண்ணுவார். ஆனால் இப்போ எங்கே போய் சேருவாருன்னு தான் தெரியல. திமுக போவாரா, அண்ணா திமுக போவாரா, இல்லை எந்த கட்சி சேர்த்துக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா 2 பக்கமும் யாருக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியல. இவர்கிட்ட கட்சி இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பக்கம் பூத்தாரமொழியோட அந்த வன்னியர் சங்கம் இருக்குது. இந்த கட்சியோட மேஜர் கோர் ஓட் பேங்கே அவருக்கு அருள்மொழி கிட்ட இருக்க அந்த வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கம் இப்போ அவங்க பேச்சை கேட்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஏடா கூடமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இவங்களை யார் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்கன்னாலும் அவங்க வந்து திண்டாடுவாங்க. ஏன்னா இவங்களோட வாக்கு வங்கி கடந்த காலம் 4% வாக்கு வங்கி இந்த இப்போ செதஞ்சிருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஈக்குவலாலாம் பிரியல, வாக்கு வங்கியே வெளியில் போயிடுச்சு. கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிடுச்சு. உங்களுக்கும் இல்லை அவருக்கும் இல்லை, அவ்வளோதான். கணிசமான அளவுக்கு விஜய் போயிடுச்சு. ஓரளவுக்கு பிஜேபிக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவா மைண்ட் செட் வந்து வன்னியர்கள் மத்தியில் கணிசமான அளவு வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அவங்களுக்கு கஷ்டம். ஆங்கிலத்தை சுட் நாட் கவர் மச் ஒஸ்ட் டைம்னுவாங்க. இதை விட மோசமான நேரத்தில் இந்த சண்டை வந்திருக்க முடியாது. திமுக போனாலும் அண்ணா திமுக போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது. ஓகே சார். ஒருவேளை இவர் பேசுகிற மாதிரி விஜயோட ராமதாஸ் அவர்கள் அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ வந்துங்க இது ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவான பீரியடுங்க. டூ ப்ரிமெச்சூர். அன்புமணியால் எப்படி பெரிய அளவில் பகைச்சிக்கிட்டு போக முடியாதோ பிஜேபிக்கு எதிராக, அது மாதிரி இவராலையும் போக முடியாது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. அதனால் இவங்க பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி வந்து கிராஸ் ரோட்ஸ். 2 பேரும் வந்து சேர்ந்து கட்சிக்கு கொள்ளி வச்சுட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் யானை தலையில் டன்னாக மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி பாமகன்ற கட்சி தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குது. வரும் தேர்தலில் இவர்கள் செல்லா காசாக மாறி போவார்கள். உள்ள 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அலைன்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போனால் தனித்து 2 பேரும் என்டிஏக்குள்ளேயே. அன்புமணி கண்டிப்பாக திமுக போக மாட்டாருங்க. பிஜேபி அலைன்ஸ் அவர் என்டிஏல தான் இருப்பார். அனௌன்ஸ் பண்ண ராமதாஸ் என்ன பண்ண போகிறான்றதான் கேள்வி. திமுக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக திமுகவை நோக்கி நகர்வதற்கு தான் ராமதாஸுக்கு வாய்ப்பு. வேறு எந்த வாய்ப்பும் தாவேக்காக்கெல்லாம் அவர் போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே போனால் நிறைவேறாது. இவங்களுக்கெல்லாம் வெறும் சீட்டு மட்டும் கிடையாது, இவர்களுக்கு வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் இவர்களால் எல்லாம் அங்கே வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இது ஒன்றும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை டிவிகே கூட அலைன்ஸ் வரதுக்கான கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகளும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கு. டிடிவி உட்பட பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு சயின்ஸுமே அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வரா மாதிரி தெரியல. இல்லை இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் போயிட்டுருக்கோம், நமக்கு தெரியல. மீடியா கிளாரில் நடக்கலே ஒழிய பிஹைண்ட் த சீன்ஸ் ஹெக்டிக் பார்லேஸ் ஆர் கோயிங். ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு முக்கியமானது. அது ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். இதை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு டிசம்பர் இந்த ஆண்டு முடியுது. ஜஸ்ட் 2 months. மார்ச் 1st வீக்கில் நோட்டிஃபிகேஷன், ஜனவரி 1st வீக்கில் 70 டேஸில் நோட்டிஃபிகேஷன், 100 டேஸில் எலெக்ஷனுக்கு 100 days தான். அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 daysக்குள்ளே ரிசல்ட். அவ்வளோதான். மே மாதம் மே 7ஆம் தேதி புது கவர்மெண்ட் வரணுங்க. மே 6ஆம் தேதியோட இந்த கவர்மெண்ட்டோட ஆயுட்காலம் முடியுது. மே 6ஆம் தேதியோட இந்த அரசின் ஆயுட்காலம் முடிகிறது.
ஆகவே இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்றது இதுதான். இது டைம் எனக்கு தெரிஞ்ச டைம் இருக்குது, டைம் இல்லாமல்லாம் இல்லை. ஜனவரி 2 வரைக்கும் கூட போகும். பட் அவர் பாமக வந்து கடந்த காலங்களில் வந்து 2 அணியும் அவங்கள வந்து வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்பாங்க, தாம்பாளத்தில் தாங்குவாங்க. என் கூட வா உன் கூட வான்னு பேசிட்டு ஆமாம், இருக்கிறதுக்கு பாமகக்கு அந்த ஒரு பெரிய கெத்து இருந்தது. பிகாஸ் அவங்க வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ், ஸ்பாயில்ஸ் போட்டால் இருப்பாங்கன்னு. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவங்க 2 பேருமே அப்பாவும் மகனுமே பெரியதொரு வரலாற்று பிழையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தோணுது. பாமக எலெக்ஷன் டைமில் இதை செய்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க. இவங்களோட பார்கெனிங் கணிசமாக குறைஞ்சிடும். கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும். திமுக அதிமுக போனோம். தனியார் நிலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாவையும் மகனையும் 3 அணி சேர்த்துக்கலான்னு என்ன பண்ணுவீங்க? திமுக வேணான்னு சொல்லிடுது, ஏடிஎம்கே இல்லைங்க வேணான்னு சொல்லிடுது. விஜய் தரப்பும் பெருசாக ஆர்வம் கட்டலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 2016 தனியாக தான் நிற்கணும், வேறு வழி கிடையாது. தனியாக நிற்கிற சூசைட். ஏன்னா ஏற்கனவே 2014 நின்று அவங்க தனியாக அந்த ஓட் பேங்க் குறைஞ்சி காட்டினதுனால தானே அதுக்கப்புறமா பெருசாக பார்கனிங் பவரே இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக பழைய பார்கெனிங் பவர் இவங்களுக்கு எந்த கூட்டணி போனாலும் இல்லை. ஏன்னா பார்ட்டி அமைப்பு ரீதியாக ஒரு பக்கம் இருக்குது, ஆக்சுவல் என்னது இந்த தியரிட்டிக்கல் வேல்யூ ஐடியல் வேல்யூன்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் வேல்யூ இருக்குது. ஜனங்க யார் பக்கம் இருக்கா, யாருக்கு ஓட்டு போடுவானே தெரியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த நம்பிக்கைன்றது இழந்துருச்சுல பாமக. ட்ரஸ்ட் டெபிசிட் அது பெரிய அளவில் வந்துருச்சு. நம்பிக்கையை கட்சி இழந்து விட்டது. நம்ப தகுந்தவர்கள் அல்ல இவர்கள் என்ற எண்ணம் வந்து வன்னியர் குல மக்களிடமே பெரிய அளவில் வந்துருச்சு. தட் இஸ் ட்ரூ. கண்டிப்பாக பழைய நம்பகத்தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவர்களே கெடுத்து கொண்டார்கள். யானை தலையில் மண்ணை போட்டு கொண்ட போல. ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்லா பார்கெனிங் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க 2 தரப்புலையுமே. அது இல்லை. அதனால் இவங்களோட பார்கெனிங் பவரும் போயிடும் கீழே. பட் என்டிஏ பிஜேபி அலையன்ஸ்க்கு தமிழ்நாட்டில் பெரிய சிக்கல் தான். ஒரு ஸ்பீக்கர் சொல்கிறத கேட்டு, ட்ரெஷரி பெஞ்சர் சொல்கிறத கேட்டு நடந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ என்டியோட அலையன்ஸ்ன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து வேகம் எடுத்துகிட்டு வராமலான ஒரு பின்பத்தை தொடர்ச்சியாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து பல விஷயங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே என் மக்கள்கிட்ட வந்து போய் சேர மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஊடகம் காரணமா இல்லை அவர் கரெக்டான டைமில் அதை பேசாததுக்கு? எடப்பாடி 2மே காரணம். எதை எங்கே பேசணும்னு தெரியல அவருக்கு. நான் தான் சொல்கிறேங்க, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சேலத்தில் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டிங்கர் ஃபீடு. சென்னையில் கொடுத்தீங்க முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டோடனா அது நேஷ்னல், சம்டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபீடு. இத்தனை நாள் அவங்க அரசியலில் இருந்தோம், அவங்களுக்கு அது புரியல. உங்களுக்கு வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணால் சென்னையிலேருந்து பண்ணணும். இப்போ தான் தொழில்நுட்பம் இருக்குது, எங்கே இந்த கதையெல்லாம் வேணாம். தொழில்நுட்பம் இருக்குது பார்க்குறவனுக்கு. ஒப்பீனியன் மேக்கர்ஸும் சென்னையில் தான் இருப்பான். வட இந்தியா போனீங்கன்னா அந்தந்த மாநிலங்களே முக்கியமான பாம்பே, கல்கட்டா முக்கியமான பிரதான இடம். இப்போ சென்னைக்கு அடுத்தபடியாக கவனிக்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, மதுரை, அவ்வளோதான். 4 சென்டர் இருக்குது. ஒரு சேலத்தில் நீங்கள் வந்து சேலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுத்தா அது டேக் ஆஃப் ஆகாது, சென்னையில் கொடுத்தா தான் ஆகணுன்ற குறைஞ்சபட்ச புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா யார் பொறுப்புங்க? கட்சி ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட்டை கொடுக்குற அந்த ஒரு பழக்கத்தை அதிமுக இழந்து போச்சுல. அதான் ஏடிஎம்கேவோட ரோலுன்றது வந்து உங்களுக்கு அவர் இன்னமும் எடப்பாடியார் வந்து தன்னுடைய இதை இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதான் சொல்லுங்க, ஒரே செய்தி ஒரே ப்ரெஸ் மீட் சென்னையில் கொடுத்தா அதோட வீச்சியம் வேறு. கொண்டு போய் நீங்கள் சேலத்தில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆகாது, மீடியா பிக்கப் பண்ணாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக வந்து மத்திய அரசு உயர்த்தி கொடுத்துருக்கு. அதை பாராட்ட மனமில்லை ஸ்டாலினுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக நான் விவசாயியோட காவல்ன்ற விஷயங்களும் பேசுகிறேன். ரொம்ப ஆபத்தாக இருக்குது. வேளாண் சட்டங்களை ஆதரித்தவங்க சார், அவங்ககிட்ட வந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் இன்றைக்கி வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் பிஜேபிக்கு மொத்தமாக அடிபணிந்து ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தவர் ஏன் இந்த தடுமாற்றத்துக்கு உள்ளானார் என்று தான் நமக்கு தெரியல. இத்தனைக்கும் உங்கள் கையில் கவர்மெண்ட் இருக்குது. அதுக்கு பிறகும் இந்த பழிவாங்க நடவடிக்கை தொடரணும், என்ன செய்வீங்க? ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய கட்சி வரும்னு பேசுகிறாரு. யார் அந்த பெரிய கட்சின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியா வராதுங்க. கனவு காணும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. பெரிய கட்சி இருக்குது. இந்த ஒரே பெரிய கட்சி பாமக. அது 2ஆக வந்துச்சு. இனிமேல் சிறிய கட்சி பாமக பெரிய கட்சி கேட்டகரியில் வராது. தனிநபர்கள் ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸ் போகலாம் தம்பி, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் பெரிய கட்சியாக போகாது, வாக்கு வங்கி போகாது. இதை நினைவில் கொள்ளுங்கள், வாக்கு வங்கி கண்டிப்பாக போகாது. இப்போது அப்படி பார்த்தோன்னா டிவிகே பக்கமும் போகிறதுக்கு ஆள் இருந்த மாதிரி தானே பார்த்தேன். இல்லை, நாள் இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொங்கலுக்கு பிறகு சரியாகுன்றாங்க.
நல்ல நாள் பார்ப்பாங்க இந்த அரசியல்வாதிகள். தை மாதம் பிறந்துன்னா தை பிறந்தா வழி தை பிறக்கும். பிறந்தா வழி பிறக்கும். அவங்களுக்கு வழி பிறக்கும். நமக்கு வந்து அவங்களுக்கு நல்ல காலம்னா நமக்கு கெட்ட காலம். அதான் ஜாதகம். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட நன்றி சார்.